வணக்கம். இன்றைக்கி மே 1 உழைப்பாளர் தினத்தில் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உழைப்புமே பண்ணலை. ரெட்ரோ மூவிஸ் போனோம். சூர்யா மூவி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு படம். ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபேமிலி படம், கருத்தான படம். ஓகே, பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது பிலால் பிரியாணி போனோம். பசங்களோட நல்லா போய் சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாக. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், பெசன்ட் நகர் மெரினா பீச் போனோம். மெரினா பீச்சில் போயிட்டு மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பசங்க கூட போய் ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் அடுத்த ஒரு ரைடு போயிட்டு பசங்க கூட வெளியே போயிட்டு வந்தோம். இப்போ இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து உழைப்பாளர் தினம் அதுமா நம்ம என்னென்னலாம் உழைப்பு போட்டு என்னென்னலாம் கீழே விழுந்து ஏஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2019 பாஸ் அவுட் ஆனோடனே ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் வந்து சேஃப்டி வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் விரல் கட் ஆகிறது, கை கட் ஆகிறதெல்லாம் பார்த்தேன். நான் ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷனில் போய் பார்க்கும்போது சேஃப்டி சுத்தமாக இல்லை. ஸோ அந்த கம்பெனியில் ஒரு 5 மந்த் ஒர்க் பண்ண அதை விட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு ஜாப் தேடிகிட்டே இருக்கும்போது அப்புறம் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு 6 மந்த் ஆனோடனே தான் கொரோனா என்ட்ரி கொடுத்தது. கொரோனா என்ட்ரி கொடுத்தோடனே ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்தோடனே யாருக்குமே வீட்டில் வேலை இல்லை. ஸோ எல்லாருமே ஜீரோ இன்கம் இல்லாமல் அந்த டைமில் என்ன பண்ணோம், அப்பா வந்து டீ மாஸ்டர். அப்பா டீ போடுவாங்க, வடை போடுவாங்க, அல்வா போடுவாங்க. ஓகேவா. காலையில் டீ வடை போட்டோடனே நான் என்ன பண்ணுவேன், நானும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாமே சைக்கிளில் எக்ஸலில் வச்சுட்டு ஊரில் என்ன சென்ட்ரு பிளேஸில் வச்சு டீ விற்போம். ப்ளஸ் வடை வந்து எல்லோரும் வீடுக்காக போய் விற்போம். அப்புறமா ஒரு இடத்துல பிளேட்டு மாதிரி வச்சு ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயும் விற்போம். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில என்ன பண்ணுவோம், இது காலையில் நடக்கும் வடை டீ, நைட்டு வந்து அல்வா நடக்கும். நடுவில் இந்த இடைப்பட்ட டைமில் என்ன பண்ணுவோம், மெக்கானிக் ஷாப்புக்கு ஹெல்ப்பராக போயிடுவோம். ஹெல்ப்பராக போகும்போது அங்கே வாட்டர் வாஷ் இருக்கும், பைக்கு காருக்கு வாட்டர் வாஷ் அடிப்போம். ப்ளஸ்ஸு மெக்கானிக் ஷாப்பில் ஹெல்ப்பராக டூல்ஸ் எடுத்து கொடுக்குறது, சின்ன சின்ன வேலைலாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து என்னாச்சுன்னா வாட்டர் வாஷ் அடிக்க கற்றுக்கிட்டேன் நான். வாட்டர் வாஷ் அடிக்க கற்றுக்கிட்டோன்னே சரி ரைட்டு, நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து என்ன பண்ணோம், அடுத்து பாஸ் போட்டு எங்கள் அப்பா எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஷாப் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாட்டர் வாஷ் சென்னையில் ஆரம்பித்து ஓகே நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு புறம்போக்கு நிலம். ஓகேவா. யார் வந்து எப்போனாலும் எது வேணாலும் பண்ணலாம். அந்த டைமில் ஹைவே வந்து அகலப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. கடையை மொத்தத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க. தள்ளிட்டு போனோடனே என்னாச்சுன்னா, இந்த டைமில் வந்து நான் ராயல் என்ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை சொல்ல மறந்துட்டேன். ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட் இயர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு. கடையை மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே அந்த கடையில் நாங்கள் ஏர்ன் பண்ணது எல்லாமே ப்ராஃபிட்டாக இருந்தது. இது எல்லாம் தட்டி தூக்கினோடனே லாஸ் ஆச்சு. இந்த லாஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக திருப்பி வாங்கின பொருள் எல்லாத்தையும் விற்றுட்டோம். விற்றோடனே ஜீரோ ஆயிடுச்சு. ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஆனால் வந்து ஸ்கில்லு லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளால் ஒரு தனியாக ஒரு பைக்கு, கார், வாட்டர் வாஷ் கடை வச்சு நடத்த முடியுமான்னு கேட்டால் நடத்த முடியும். நமக்கு ஸ்கில் இருக்குது. ஓகேவா. இதை தாண்டி அதுக்கடுத்த வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் மட்டும் போதாது. எல்லாம் ட்ரெயினி ரோல் தான். ராயல் என்ஃபீல்டில் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, அடுத்து தண்ணி கேன் போட ஆரம்பித்தேன். தண்ணி கேன் எப்படின்னா, நம்ம கூட ஒர்க் பண்ணுற ராயல் என்ஃபீல்டு பசங்க, பொண்ணுங்க எல்லாமே. இப்போ பொண்ணுங்களாம் 2ஆவது மாடி 3ஆம் மாடி தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அவங்கள்ட்டலாம் வந்து அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அது நாளடைவில் என்னாச்சுன்னா, கேன் தூக்கி தூக்கி உடம்பு ஓவர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ கேனை அப்படி ட்ராப் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் என்ட்ரி கொடுத்தோம். இப்போ எனக்கு வந்து ஊர் வந்து தூத்துக்குடி. ஸோ எனக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, முதலூர் மஸ்கோ தல்வா, மேக்ரோனு, அப்புறம் கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய், சேவு, சீவன் சொல்லி நிறையா இருக்குது எங்கள் ஊரில். அந்த சாப்பிட்ற ஐட்டம் ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், ஒரு 50-60 கிலோவுக்கு மொத்தமாக எல்லா மெனு கார்டில் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பெரிய பாக்ஸ் ஒரு 60 கிலோ 70 கிலோ கூட போட்டிருக்கேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆர்டர் போட்டுருவேன். எனக்கு ட்ராவல்ஸில் வந்து இறக்கிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாத்துக்கும் போய் சப்ளை பண்ணிட்டு, அது போக நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தாங்களா சைக்கிள், அந்த சைக்கிளில் வச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கெங்கன்னா மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், திருத்தேரி, மகேந்திரா சிட்டி, இது எல்லாமே ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அங்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசி என்னாச்சு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள் பத்தாமல் போயிடுச்சு. உடனே நானே போய்ட்டு என்ன பண்ணேன், பாரிஸில் போய்ட்டு ட்ரை சைக்கிள் வாங்கினேன். ட்ரை சைக்கிள் வாங்கி இந்த ஃப்ரண்ட் லோடட் குல்ஃபி ஐஸ் தள்ளிட்டு போவாங்களா, அந்த மாதிரி சைக்கிள் வாங்கிட்டு எல்லா இடத்துக்கும் ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நாளடைவில் என்னாச்சு, அப்போ நம்ம ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கடை வைக்கணும்னா அப்பா வந்து டீ மாஸ்டரு, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அப்பாவை கூப்பிட்டு வந்து டீ வடை அப்பா போடுவாங்க. நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பேக்கெலாம் வச்சுட்டு கடையை நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அப்புறமா என்ன ஆச்சுன்னா, இது நடந்தவங்க ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, டீ மாஸ்டராக வாங்கிட்டேன். ஸோ வடையும் ஓரளவு போட கற்றுக்கிட்டேன். அப்படியே கடையை நடத்திக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு சில மெடிக்கல் இஷ்யூலாம் வந்துச்சு. ஸோ அப்புறமா கடையை எடுக்க வேண்டியது, அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு, தவிர்க்க முடியாத பிரச்சனைகள். ஸோ கடையை எடுத்துட்டோம். கடையை எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து டீ கடையை வச்சு நடத்துகிற அளவுக்கும் ஒரு கடையை வச்சு நடத்துகிற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்கில் வந்துருச்சு. ஓகேவா. இதை அப்படியே ஓரங்கட்டும். இதுக்கு அடுத்து ஒரு டிமார்ட்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டிமார்ட்டில் சூப்பர்வைசராக இருந்து
அது எனக்கு மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் ஒரு பைக் வாங்கினேன். பைக் வாங்கினோடனே ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேப்பிடோ இந்த மாதிரி அதுவும் ஓட்ட ஆரம்பித்தேன். அதுவும் ஓகே, ஓரளவு போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஏர்னிங்காக தனியாக இருந்துச்சு, கம்பெனி சேலரி தனியாக இருந்துச்சு. அப்புறம் தாம்பரம் மெப்ஸில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ தான் ஒரு சோலார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ சோலார் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ப்ளஸ்ஸு பிளிங்கிட் ஓட்டுறேன். அது போக என்ன பண்ணுறேன்னா, ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த யூடியூப்பையும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை தாண்டி வேறு ஏதாவது இந்த ரஸ்னா பிஸ்னஸ்னு ஒன்று சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரே ஒரு கடைக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லை. ப்ராஃபிட் வருது, சின்ன ப்ராஃபிட்டாக வருது, ரொம்ப கம்மியாக வருது. ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னமும் விடக்கூடாது. இன்னமும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். நான் இப்போ இவ்வளோ பண்ணியுமே எனக்கு பெரிய பெனிஃபிட்டு, பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை. அதாவது இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு. நிறைய கற்றுக்கிட்டேன். நீங்களும் நிறைய கற்றுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ஏஜ் தான். இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் நம்ம இஷ்டம். இப்போ நமக்கு ஒரு பிளான் தோணுது, கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுதுன்னா டக்குன்னு உள்ளே இறங்கிடலாம். நான் இவ்வளோது பண்ணேனே, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி கேனுக்கு ஒரு 2500 தான். எம்டி கேன் மொத்தமாக வாங்கி போட்டு இப்போ நானே போய் பிளான்ட்டில் போய் ஃபில் பண்ணிட்டு இறக்கணும் தான் தண்ணி கேன். அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. வெறும் 10 ரூபா 20 ரூபா அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு கற்றுக்கிட்டு வந்தது ஷேர் மார்க்கெட்டு. இதை தாண்டி வேறு என்ன பண்ணேன், இந்த கடை வச்சு இது பண்ணதெல்லாம் இந்த ட்ரைசைக்கிளில் லோட் பண்ணி தள்ளினது, ப்ளஸ் கம்பெனி சேலரி கொஞ்சம் அது இதுன்னு போட்டு தான் கடையை நடத்த ஆரம்பிச்சது, டீ கடை. ஸோ அதுவும் போச்சு. ஓகே தான், எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் பண்ணேன். இன்னமும் பண்ணணும். இவ்வளோ நாள் பண்ணது ஏதோ ஏனோதானோன்னு பண்ணிட்டேன். இனிமேல் தான் நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் இப்போ ஃபுட் சேஃப்டி லைசன்ஸாக இருக்கட்டும், இப்போ என் பேரில் ஒரு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸாக இல்லை எம்எஸ்எம்இ ஒரு ஆண்டர்ப்ரெனர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு வீடியோ பத்தாது. சொல்லணும்னு நினச்சா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறையா சொல்லணுன்ட்டு. பார்க்கலாம். ஒரே வீடியோ எல்லாத்தையும் போட்டு திணிக்க விரும்பலை. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் சொல்கிறது தான், 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டினா மட்டும்தான் நமக்கு ஏர்னிங்ஸ்க்கான ஒரு எலிஜிபிலிட்டியே கிடைக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அது போக என்ன வேணும்னா நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். இதை தாண்டினா தான் நம்ம சேனலுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே தொடும். அப்போ தான் ஏர்னிங்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வரையும் தான் உங்கள்கிட்ட நான் சப்ஸ்கிரைப் கேட்க போகிறேன். அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். மேபி வேறு ஏதாவது யூடியூப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி, இல்லை உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸே ஆகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு நான் கேட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வர சப்ஸ்கிரைபர் 1000 வந்தால் போதும். வியூஸ் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. போக போக கூடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நான் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களோட கருத்துக்களை நான் பார்த்து ரீட் பண்ணி எனக்கு பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ சப்போர்ட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மைண்ட் தாட் சரி நம்ம இதெல்லாம் பண்ணணும், வீடியோ நல்லா பண்ணுறோம், எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நன்றிகள் பல. தேங்க்யூ. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோவில் இது போதும். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா சொல்கிறேன். தேங்க்யூ. நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.